மோட்சம் உள்ளது. கலங்கடிக்கும் யுத்த பயம் தேவையற்றது. கலங்கடிக்கும் யுத்த பயம் தேவையற்றது. அது காற்றடிக்கும் பதரை போல ஓடி போவது. ஓடி போவது. கர்த்தருக்குள் வாழும் வாழ்க்கை அர்த்தம் உள்ளது. அதை கண்டுணர்ந்தால் யாவருக்கும் மோட்சம் உள்ளது. மோட்சம் உள்ளது. பிரதர் பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட். பைபிள் அடிப்படையில் உங்கள்கிட்ட கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருக்கோம். அழகான பதில்களை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. சரி. இப்போ வந்து பைபிளில் பார்த்தீங்கன்னா வம்ச வரலாறு இருக்குல்ல, வம்ச அட்டவணை அப்படின்னு சொல்லுவோம். அதுல காயின் பெயர் அந்த வம்ச அட்டவணையில காயின் பெயரை ஏன் குறிப்பிடல அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. காயின் வந்து பாருங்க, அவனுக்கு கொல்லாங்கான கிரியைகள் அவனிடத்துல காணப்பட்டுச்சு. இப்போ ஆண் வாரிசு தான் அந்த வம்ச அட்டவணையில் இடம்பெறும். பெண்கள் வாரிசு வந்து அதில் இடம்பெறாது. அதே போல் ஆண்டவர் அவனை வெறுத்துட்டார். அவன் பொல்லாங்கனால் உண்டானவன் சொல்லி வேதம் சொல்லுது. அதனால் அவனுடைய பேர் அந்த வம்ச அட்டவணையில் இடம்பெறல. ஆதியிலே அவன் தன்னுடைய சகோதரனுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை பண்ணி போட்டான். ஆனால் ஆபேல் வந்து ஆடுகளை மேய்க்கிறவனாக இருந்தான். இவன் நிலத்தை பயிரிடுகிறவனாக இருந்தான். ஒரு விவசாயின்னு வச்சு ஆபேல். ஆமாம், ஆபேலையும் அவனுடைய காணிக்கையும் தேவன் அங்கீகரித்தான். ஆனால் இவன் வந்து தெய்வ பக்தி உள்ளவனா இல்லை. இன்னொன்று வேதம் என்ன சொல்றதுன்னா, இவன் பொல்லாங்கனால் உண்டானவன். அப்போ அந்த பொல்லாங்கத்தில் என்னென்ன கிரியை இருந்துச்சோ அதெல்லாம் இவன்கிட்ட காணப்பட்டுச்சு. இல்லை, பொல்லாங்கனால் அவன் எப்படி உண்டானவன் எப்படி சொல்ல முடியும்? ஆபேலுடைய அண்ணன் தானவன். அண்ணன் தான். சில காரியங்கள் வந்து நம்ம அதை பகிரங்கமாக பேச முடியாது. சரி. அது தேவன் தன்னுடைய பரம ரகசியமாக அதை வச்சிருக்காரு. கேட்டீங்களா? அது வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியாது. பொல்லாங்கல் உண்டாவன்னா வேதம் வந்து ஒருபோதும் பொய்யுரையாது. ஒருபோதும் பொய்யுரையாத தேவன் சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அதனுடைய கிரியைகள் இப்போ பாருங்க, காம் வந்து சபிக்கப்பட்டான், விழுந்து போனான். பின்னாடி அவனுடைய சந்ததி வந்து தேவனை விட்டு வழி விலகி போச்சு. அப்போ அவன் அதாவது நோவா சபிச்சாலும் தேவன் அவனை சபிச்ச மாதிரி தான். ஏன்னா நோவாவுக்குள்ள தேவன் கொடுத்த அபிஷேகம் அவனுக்கு. அப்போ அவன் பாருங்க, அவன் பொல்லாங்கான காரியத்தை செய்தான். அவன் அந்த திராட்சை ரசத்தை குடிச்சிட்டு அந்த வெறியில் விழுந்து கிடக்கும் பொழுது கூட அவன் நிர்வாணத்தை பார்த்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ அவன் போதை தெளிஞ்சு எழுந்த உடனே தனக்கு தன் குமாரன் செய்ததை இல்லை ஏதோ சம்திங்கிறாங்க நிறைய நடந்துருக்கு. பைபிளில் நமக்கு ஒரே லைன் அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. அவன் சபிச்சான். காரணம் இல்லாமல் அவன் சும்மா பார்த்த உடனே சபிக்க மாட்டான். அதில் ஏதோ சம்திங்கிறாங்க என்ன நடந்திருக்குது. அதே போல தான் இவன் பொல்லாங்கனால் உண்டானவன் சொல்லி தேவன் அவனை அழைக்கிறாரு. அதனால தான் அவனுடைய பேர் வந்து வம்ச அட்டவணையில் இடம்பெறாது. இப்போ பொல்லாங்கன் அப்படின்னு சொல்லும்போது அது பிசாசு, சாத்தான் இல்லையா? பைபிளில் அதாவது இவன் பொல்லாங்கன் தீங்கு நாட்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு வசனம் வருது பார்த்தீங்களா? அந்த பொல்லாங்கன் வந்து வேற, அவன் தான் தள்ளப்பட்ட தூதன். அதான் கேட்க. ஆமா, இவன் அவனுடைய மகன் வச்சுக்கிடுங்க, அவனுடைய மகன். அதனாலதான் தேவன் தன்னுடைய மனுஷ இனத்து பட்டியலே அவனை சேர்க்கல. வம்ச அட்டவணை இடம்பெல்லாம் இது வம்சத்துல பிறந்ததா அவன் அர்த்தம் கொள்ள. அவ்வளவு கோபம் காயின் மேல இல்லையா? ஆமா, அவனுடைய வம்சத்துல இருந்து அந்த ராட்சகர்கள்லாம் தோன்றாங்க. இதெல்லாம் ஒரு காரியங்கள் இருக்கு, அது எல்லாம் மறைக்கப்பட்ட ரகசியம். நம்ம பைபிள்ல சில இதுகள்லாம் தள்ளுபடி ஆகத்துல சேர்த்துட்டாங்க. அதுல ஃபுல்லா சாத்தானுடைய பவரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்க ஆர்சி பைபிளுக்கும் ப்ராட்டஸ்டன்ட்டுக்கும் நிறைய வித்தியாசம் உண்டு. அதுல இருக்கிற 2 ஆகமங்கள் இதுல கிடையாது. அதுவும் தேவனால் சொல்லப்பட்ட வார்த்தைகள் தான். சில பேர்கள் வந்து வித்தியாசமா இருக்கு. இப்போ அதுல தெரியும், சீராக் ஆகமம், இன்னொரு ஆகமம்னு நினைக்கிறேன். 2 ஆகமங்கள் இதை விட கூடுதலாக. சரிங்க பிரதர். இப்போ அடுத்த கேள்வி, அதாவது பைபிள்ல குறி சொல்லுகிற பெண் வருது. குறி சொல்லுகிற பெண் அப்பவுமே குறி மந்திரவாதின்னு வைங்க. மந்திரவாதினே சொல்லலாமா? குறி சொல்ற மந்திரவாதி. அந்த குறி சொல்ற பெண் தன்னுடைய மந்திர சக்தியினால் வரவழைத்தது சாமுவேலின் ஆவியா? இது பற்றி முரண்பாடாக பேசப்படுகிறது. எது உண்மை? அதாவது சாமுவேலின் ஆவி அதை வந்து ஆவிய வரவழைக்கிறது அப்படின்னா, அப்ப இப்பவும் வந்து புனிதர்களுடைய
ஆவி, பரிசுத்தவான்களுடைய ஆவியை வரவழைக்கலாம் இல்லையா? ஆனா அது வந்து தவறானது. அது இறந்த பிறகு யாரையும் வரவழைக்க முடியாது. இறந்த பிறகு யாருமே நமக்கு வந்து நமக்கு செவி சாய்க்க முடியாது. இறந்தவங்கள நம்ம வேண்ட முடியாதுன்னு பைபிள்ல இருக்கு இல்லையா? அப்போ அந்த சாமுவேல் உண்மையான ஒரு தீர்க்கதரிசி, பரிசுத்தமான ஒரு தீர்க்கதரிசி, பல பரிசுத்தவான்களுக்காக படைக்கப்பட்ட தீர்க்கதரிசி இறந்து போயிடுறான். அவனுடைய ஆவியையே ஒரு மந்திரவாதி எழுப்பியிருக்கேன்னு நிரூபிக்கிறான். இது உண்மையா? இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மைதான். இதை பற்றி நான் எப்படி நல்லா உங்களுக்கு விளக்கி சொல்கிறேன். தேவன் கொடுத்த ஞானத்தை குறித்து ஞானத்தின் மூலமாக நான் பேசுகிறேன். ஆனால் அது வந்து ஆமாம், சாமுவேலினுடைய ஒரு ஆவிதான். காரணம் என்னன்னா, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் வந்து மன்னர்கள் வந்து, அதாவது எதிர் நாட்டோட யுத்தத்துக்கு போவதுக்கு முன்னாடி தீர்க்கதரிசிகள்கிட்ட நம்ம வேதத்தில் அதை குறித்து படிக்கிறோம். ஆமா, நல்ல ஆட்சி செய்தா நாளைக்கு அந்த எதிர் சேனையோட போது நீ ஜெயிப்ப அப்படின்னு சொல்லி அனுப்பிடுதா. அது தேவன் கொடுக்கிறாரு. தேவன் தான் அந்த வெற்றியை கொடுக்கிறார். அதே வந்து பாவம் காரியங்களை செய்து விக்கிரகத்தை வழிபட்டு மனம் சோரம் போய் ஒரு நல்ல ஆட்சியை கொடுக்கலன்னா, அப்போ அந்த தீர்க்கதரிசி கண்டித்து உணர்த்துறாரு. நீ இந்த மாதிரி நாளைக்கு நடக்கிற போரில் எதிரியின் கைகளில் உன்னை ஒப்பு கொடுப்பார் ஆண்டவர். நாளைக்கு நடக்கிற போரில் நீ தோத்து போவா, நீ பொல்லாப்பான காரியத்தை நீ செய்கிறாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே போல் நடக்குது. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் யுத்தத்துக்கு போக முன்னாடி தீர்க்கதரிசிகிட்ட கேட்பாங்க. என்ன ஒன்று ஊரியும் தும்மியம்னு ஒன்று உண்டு. சரி, அந்த ஊரியும் தும்மியம் என்ன அப்படின்னா, அந்த தீர்க்கதரிசிகள் சொல்ற காரியம் ஆரோனுடைய மார்பதக்கத்துல இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்கள் அந்த பக்கத்துல இருக்கும், ரத்தின கற்கள் மாதிரி இருக்கும். ஏற்பாட்டு கால சபையில அந்த சபையினுடைய தூண்ல அந்த ரத்தின கற்கள் பதிக்கப்பட்டிருக்கும். அப்போ ஒரு தீர்க்க காரியம் இல்ல ஒரு நபர் சொல்ற தீர்க்க தரிசனத்தை அது முன்னாடி சொல்லுவாங்க. சரி, அது உண்மையான தீர்க்க தரிசனமா இருந்தா அந்த மார்பதக்கத்துல இருந்து ஒரு ஒளி வரும், எல்லாம் ஒளிரும், 12 ஒளிரும். அப்படி அது ஒளிகள் ஊரின் தும்மியம் பழைய ஏற்பாட்டு காலத்துல தீர்க்க தரிசிகள்கிட்ட போய் கேட்பாங்க. அதே போல ஊரின் தும்மியம்லயும் கேட்பாங்க. இப்போ இந்த சவுல் ராஜாவை ஊரின் தும்மியங்கிறது என்னது? அதுதான் அந்த 12 கற்கள், அந்த இஸ்ரவேலுடைய 12 கோத்திரங்களுடைய கற்கள் வந்து ஆரோனுடைய அந்த மார்பதக்கத்தில் அது வந்து பதிக்கப்பட்டிருக்கும் கற்களாக. அதே போல் பழைய ஏற்பாட்டு கால ஆலயத்தில் அந்த தூணில் உள்ளுக்குள்ள உள்ள தூணில் அது பதிக்கப்பட்டிருக்கும். அதுக்கு முன்னாடி அந்த தீர்க்க தரிசனம் சொல்லும் போது அந்த கற்கள் ஒளிரும். அது இல்லை, அது சரியில்லை அப்படின்னா அது ஒளிராது. மேஜிக் லைட். ஆமாம், அது கள்ள தீர்க்க தரிசனங்கிற கண்டுபிடிச்சிக்கலாம். அது தேவனால அது அருளப்பட்டது. அந்த காலத்துல புதிய ஏற்பாட்டு காலத்துல ஊரியம் தும்மியம் கிடையாது. அதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல அது இருந்துச்சு. இப்போ ஊரியம் தும்மியம் கிடையாது. இப்போ தேவன் கொடுக்கிற வெளிப்பாடு, தரிசனம், வார்த்தை தான் அவருடைய ஊரியம் தும்மியம். அப்போ அப்படி அந்த சவுல் ராஜா என்ன பண்ணா, ஆண்டவர் தான் அவன் அபிஷேகித்தாரு, குப்பினால அபிஷேகம் பண்ணப்பட்டான். 1 சாமுவேல் 16:1 நம்ம அதை குறித்து பார்க்கலாம். சரிங்களா? அப்போ அந்த சவுல் ராஜா ஒரு பொல்லாப்பானதை செஞ்சான். அமலேக்கியர் நிமித்தம் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படியல. அமலேக்கியர் கூட யுத்தம் பண்ண போகல, கீழ்ப்படியல. அப்போ ஆண்டவர் அவனை ராஜ்ய பாரத்தை அவனை விட்டு தள்ளிட்டார். அப்போ பாருங்க, அப்போ சாமுவேல் உயிரோடு இருக்கும் பொழுது சாமுவேல் சொல்லியிருந்தார், இந்த ஒன்று ராஜபாரியம் ஒன்றிய பொல்லாப்பு நிமித்தம் அமலேக்கியருக்கு ஆண்டவர் சொன்ன காரியத்தினை செய்யாதனால அந்த பொல்லாப்பு நிமித்தம் ராஜ்ய பாரத்தை ஆண்டவர் தீர்க்கதரிசி சாமுவேல் தீர்க்கதரிசி அவன் சந்திக்கிறான். சந்திக்கும் போது அவர் சொல்றாரு, ராஜ்ய பாரத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி. யார்கிட்ட இருந்து சொன்னீங்க? ராஜ்யபாரத்தை பிடுங்கிறது தாவீது கிட்ட, உங்ககிட்ட சவுல் கிட்ட இருந்து சவுல் ராஜா கிட்ட இருந்து. ஆமாம், சவுல் ராஜா கிட்ட இருந்து அந்த ராஜபாரத்தை பிடுங்கி உங்ககிட்ட இருந்து பிடுங்கி உன்னுடைய தோழனாக தாவீதுக்கு ஆண்டவர் கொடுத்துட்டாரு, ஒன்றை புறக்கணித்து தள்ளிட்டார் ஆண்டவர் அப்படின்னு சொல்லி சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல்கிட்ட சொல்கிறாரு. இந்த இன்சிடென்ட் முடிஞ்சு அவர் அதுக்கப்புறம் இறந்துருந்தார். அவருடைய மரணத்தை குறித்து 1 சாமுவேல் 25:1 சாமுவேல் இறந்துருந்தார். அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு இவங்க பார்க்கவே இல்லை.
நல்லா புரிஞ்சு. ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கல. சாமுவேல் தீர்க்கதரிசி மரணம் அடைஞ்சிருந்தாரு, சவுல் ராஜா உயிரோடு இருக்காரு. இதோட இந்த தீர்க்க தரிசனம் அவர் சொன்ன உயிரோடு இருக்கிற காலத்தில் சொன்னார். அவர் சொல்லி கொஞ்ச நாளில் அவர் மரிச்சிருந்தார். 1 சாமுவேல் 21 சொல்லப்பட்டிருக்கு. 1 சாமுவேல் 15:35 அது அந்த மரணத்துக்கு அதுக்கு பிறகு அதோட சரி. அதுக்கு பிறகு சாமுவேல் தீர்க்கதரிசியை சவுல் சந்திக்கலை, அவர் இறக்குற வரைக்கும் சந்திக்கலை. அப்போ விழுந்து போன நிலைமையில் பெலிஸ்தர்கள் வந்து யுத்தத்துக்கு வராங்க. யுத்தத்துக்கு வரும்போது அப்போ முதல்ல அந்த ராஜா வந்து அப்போ தீர்க்கதரிசியும் உயிரோடு இல்லை, ஊரின் திம்மும் உத்தரவு கொடுக்கல. அப்போ நான் யாருக்கிட்ட போக அப்படின்னு சொல்லி கடைசியில் விழுந்து போன நிலைமையில் குறி சொல்கிற ஒரு பொண்ணை தேடுறாரு. அப்போது குறி சொல்கிற பொண்ணை நாடி போகிறாரு. வேஷம் மாதிரி போகிறான். ஏன்னா ஏற்கனவே குறி சொல்கிற பொம்பளை வந்து இந்த நாட்டு குறி சொல்கிறவங்க இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை தடை பண்ணியிருந்தார். அதனால் நம்ம ராஜான்னு தெரிஞ்சிடும், நம்ம ஏதாவது நம்மளை பண்ணி போடுவாங்கன்னு சொல்லி பயந்து போய் குறி சொல்ல மாட்டா. அதனால் வேஷம் மாதிரி போகிறாரு. யார்? சவுல். அந்த குறி சொல்கிற போகிறார். அப்போ அவள் சொல்கிறா, நீ என்ன மோசம் போக்க வந்தியரா? சவுல் மன்னர் வந்து தேசத்தில் குறி சொல்கிறவங்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒழிச்சிட்டாரு. அதை நான் தெரியாமல் நான் இருக்கிறேன், நீ என்கிட்ட வந்து என்ன மோசம் போக்க என்ன நான் சாகுன்னு நினைக்கிறா அப்படின்னு கேட்டேன். அப்போ உனக்கு ஒன்றும் இல்லை, நீ சொல்லு, உனக்கு ஒன்றும் இல்லை, நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒன்று நமக்கு என்ன செய்யணும்? நாளைக்கு நான் அப்படி யுத்தம் நடக்க போகுது, அது சம்மந்தமாக எனக்கு அங்கே தீர்க்கதரிசி இல்லை, யாருமே இல்லை, அதான் உங்ககிட்ட வந்தேன். அப்போ யார் உமக்கு நான் எழும்பி வர பண்ணணும்? அப்போ நீ சாமுவேல் தீர்க்கதரிசியை எழும்பி வர பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சொன்ன உடனே இவா அந்த மந்திர சக்தினால் பண்ணும்போது உள்ளே இருந்து சாமுவேல் தீர்க்கதரிசி எழும்பி வராரு. எழும்பி வரும்பொழுது அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அப்போ அவள் பயந்துட்டா. ஐயோ நீர், அப்போ தான் அவளுக்கு தெரியுது இவர் வந்து சவுல் தான், மாறு வேஷத்தில் வந்திருக்காரு அப்படின்னோடனே, நீர் சவுலாச்சு என்னை கொன்று போடுறதுக்கு அப்படி வந்து இல்லை, பழையபடி நீ இப்படி இதை நிறைவேற்று, உனக்கு ஒன்றும் ஆகாது, நான் பார்த்துக்கிறதுன்னு சொல்கிறாரு. இப்போ அந்த மனுஷன் உள்ளேருந்து வர்றவர் எப்படி இருக்காருன்னொடனே நரமுடியோட ஒரு சால்வை போர்த்து கொண்டு ஒரு மனுஷன் வெளியே வர்றார். அப்போ அவருடைய அப்பியரன்ஸை கேட்ட உடனே அவர் சாமுவேல் தான் அப்படின்னு சொல்லி சவுல் நினைக்கிறார். இந்த நினச்ச உடனே அவர் வெளியே வந்த உடனே ஓடி வந்து இவர் அப்படியே அவருக்கு காலில் விழுறாரு, தீர்க்கதரிசியுடைய காலில். எதுலேருந்து எழுப்புறாரு? அந்த பாதாளத்தின் ஒரு பகுதி மேல்தட்டில் இருந்தால் சாமுவேல் மேலே வர்றாரு. யார் இந்த அம்மா எழுப்புதோ? இந்த அம்மா மந்திர சக்தினால் இது பண்ணும்போது வருது. இது கர்த்தருடைய அனுமதி இல்லாமல் நடக்காது. கர்த்தர் அவனுக்கு தன்னுடைய இறுதி முடிவை தெரிவிக்கிறதுக்காக இப்படி ஆண்டவர் இதை அனுமதிக்கிறார். அப்போது அவர் விழுந்த உடனே, என்ன நான் நித்திரையாக இருந்தேனே, என் நித்திரை ஏன் நீ கலைச்ச அப்படின்னு சொல்லி கேட்காரு. எனக்கு நான் வந்து இப்போ தீர்க்கதரிசி இல்லை, நீங்களும் மறிச்சிட்டீங்க, தீர்க்கதரிசி இல்லை. ஊரியம் தும்மிமில் கேட்டாலும் ஊரியம் தும்மிம்லேயும் எனக்கு பதில் இல்லை. கர்த்தரும் எனக்கு தரிசனத்தில் ஒன்றும் வெளிப்படுத்தலை, கர்த்தருடைய வெளிப்படுத்தலும் எனக்கு இல்லை. அதனால் நாளைக்கு நடக்கிற போரை குறித்து நான் கேட்க வந்தேன். உடனே அவர் சொல்கிறார், நான் அன்னைக்கே உங்ககிட்ட சொன்னேனே, உங்ககிட்ட நீ அமலேக்கியர் நிமித்தம் நீ செய்த பொல்லாப்பு நிமித்தம் கர்த்தர் வந்து ராஜ்ய பாரத்தை உங்ககிட்ட இருந்து பிடுங்கி உன்னுடைய தோழனாகி தாவீதுக்கு கொடுத்து விட்டார் சொல்கிறார். நாளைக்கு நடக்கிற யுத்தத்தில் நீயும் உன் 3 குமாரரும் கொல்லப்படுவீர்கள், நாளைக்கு இதே நேரத்தில் நீங்கள் என்னிடத்தில் காணப்படுவீர்கள் அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏன் கூட அந்த பாதாளத்தில் மேல்தட்டில் நீங்கள் வந்துடுவீங்க அப்படின்னு சொல்லி தான் அர்த்தம். ஒரு மனுஷனை நியாயந்திருக்கிறது எல்லாம் நம்ம கையில் கிடையாது. இன்றைக்கி மனுஷன் வந்து ஒரு ஊழியக்காரர் தூசிப்பான்னு வைங்களா, ஆனால் அவன் அதுக்கு முன்னாடி செய்கிற நிறைய நல்ல காரியங்கள் உண்டு. எவ்வளோ ஆத்துமாக்கள் அவன் ஒரு ஊழியக்காரர் சம்பாதிச்சிருப்பார். அப்போ அவன் நல்ல ஆட்சி நடத்தும் போது நிறைய பேருக்கு நன்மை செஞ்சுருப்பான். ஆனால் கடைசியாக அவனுடைய ஒவ்வொரு நிலைமையும் இன்றைக்கி பின்மாற்றமான நிலைமைக்கு போகிறாங்க. இப்போ சாலமோனுக்கு ஆண்டவர் அளவற்ற ஞானத்தை கொடுத்துருந்தாரு. ஆனாலும் கடைசியாக அவன் என்ன பண்ணான்? மறுமனை ஆட்டிகள் நிமித்தம் அவன் வந்து பின்வாங்கி போனான், கடைசியாக விழுந்து போனான்னு. அப்போது இதெல்லாம் நமக்கு திருஷ்டாந்தரமாக அந்த வேதத்தில் வைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், இன்றைக்கி இதை நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பலர் என்ன சொல்கிறாங்க, இது வந்து சாமுவேல் ஆவி இல்லை, அது ஒளியின் தூதன் ஆவி அப்படின்னு சொல்கிறாங்க. வேதம் அப்போ இது வேதத்தில் அப்படின்னா ஒளியின் தூதன் ஆவின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கோம். நான் அப்படி எந்த வார்த்தையும் அதில் எழுதப்படலை. சாமுவேலின் ஆவின்னு தான் அது எழுதப்பட்டிருக்கு.
இப்போ பாருங்க, உதாரணத்துக்கு யோபினுடைய சரித்திரத்தை எடுத்துருவோம். யோபு வந்து எவ்வளவு உத்தமனாக இருந்தான், சன்மார்க்கனாக இருந்தான். அப்படி இருக்கும் பொழுது பாருங்க, சாத்தான் வந்து தேவ சன்னதிக்கு போய் நிற்கான். ஏன் போய் நிற்கான்? அவனுக்கு என்ன பவருக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது? நம்ம கேட்கலாம். தேவன்கிட்ட நம்ம அந்த கேள்வி என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. அப்போ போகும்போது நிற்கான். அப்போ நான் எங்கள் பூமி எங்கே சுற்றி தெரிஞ்சு வந்தேங்க. அவன் என்ன கண்டானே, என் தாசனாகிய யோபின் மீது கவனம் வைத்தாயோ அப்படின்னு கேட்டாரு. அவனை போல உத்தமனும் சன்மார்க்கனும் இந்த பூமியில் யாருமே இல்லை. அவனுக்கு நீர் செல்வ செழிப்பு கொடுத்துருக்கீரு, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலி அடைச்சி நீர் பாதுகாத்துருக்கீரு. அவன் ஜீவனை மாத்திரம் இடம், அவன் உண்மை தூசிக்கானா, கண்டிப்பாக அவன் தூசிக்கான் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, நீ அவனை என்ன வேணாலும் பண்ணிக்க, அவன் ஜீவனை மாத்திரம் எடுக்க உனக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதே போல் அவன் சாத்தானுடைய கிரியை அவங்க வர ஆரம்பிக்குது. அவன் நோய்வாய்ப்படுதான், ஒரு ஓட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான், சரீரெல்லாம் புண்ணு, அடிக்க நாற்றம் எடுக்குது. அப்போ அந்த அவர் வந்து நம்ம கர்த்தர் தான் அங்கே இருந்தார். அப்போ தான் சாத்தான் போய் அங்கே நிற்கான். அப்போ நம்ம அது கர்த்தர் இல்லை, ஒளிவின் தூதன் தான் கர்த்தராக இருக்காருன்னு நம்ம சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அதுதான் இது. நீங்கள் வேதத்தை சரி, இந்த வெளிப்பாடு இல்லாமல், தீர்க்க தரிசனம் வரம் இல்லாமல் இப்படி தப்பாக நிறைய பேர் போதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இதுக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் இதை வந்து நம்பி மாயமான வலையில் சிக்கிக்கொள்கிறாங்க. இல்லை, இறந்தவருடைய ஆவி எழுப்ப முடியும்னா பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்தலை, புதிய ஏற்பாட்டு காலத்தில் எழுப்ப முடியாது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் அப்போ அந்த இது பரதீஸ் வந்து மேலே கிடையாது. இயேசு கிறிஸ்து அவர் ஜெயிச்சு சிலுவையில் வெற்றி சிறந்து அடிக்கப்பட்டு உயிர் தெழுந்து அந்த பரதீஸை மேலே கொண்டு போயிட்டார். உதாரணத்துக்கு இப்போ அந்த கள்ளன் பாருங்கள், அந்த கள்ளன் அவர் வந்து சிலுவையில் அடிக்கும்போது வலது பக்கத்தில் ஒரு கள்ளனையும் இடது பக்கத்தில் ஒரு கள்ளனையும் சிலுவையில் அறைவாங்க. அப்போ ஒருத்தன் அவரை தூசிப்பான் நீர். அப்போ ஒருத்தன் சொல்லுவான், எப்போ நம்மளால் தப்பு பண்ணிட்டு குற்றவாளியாக அந்த கூண்டில் நிற்கும், ஆனால் அவர் தேவகுமார், அவர்கிட்ட எந்த இது தப்புமே கிடையாது, ஆண்டவரே உடைய ராஜ்யம் வரும்போது அடியை நினைத்தரணும் அப்படின்னு சொல்கிறான். சொன்ன உடனே இன்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன், இன்று இரவு என்னோடு கூட நீ பரதீசில் இருப்பாய். இப்போ இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து உயிர் தெழுந்து 3 நாள் உயிரோடு எழுந்து போகும்போது அந்த கீழே இருக்கிற மேல்தட்டில் இருக்கிற பரதீசை மேலே கொண்டு போனார். ஆளாக வெற்றி வீரராக உள்ளே போனார். கள்ளனும் போயிட்டான். 1000 பரிசுத்தவான்கள் அவரோடு கூட மேலே போயிட்டாங்க. அப்போ கீழே இருக்கிற பரதீசு வந்து மேலே உயர்த்தப்பட்டது. இந்த பரதீசை குறித்து பாருங்கள், 1 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்குது. 2 கொரிந்தியர் 12:2-3 பவுல் வந்து நம்ம நான் படித்து காமிக்கிறேன் உங்களுக்கு. 2 கொரிந்தியர் 12:2-3 பவுல் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்குள்ளான ஒரு மனுஷனை அறிவேன், அவன் 14 வருஷத்திற்கு முன்னே 3ஆம் மானம் வரைக்கும் எடுக்கப்பட்டான். அவன் சரீரத்தில் இருந்தானோ சரீரத்திற்கு புறம்பே இருந்தானோ அதை அறியேன், தேவன் அறிவார். அந்த மனுஷன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டு மனுஷர் பேசப்படாததும் வாக்கு கட்டாததும் ஆகிய வார்த்தைகளை கேட்டான் என்று அறிந்திருக்கிறேன். பாருங்கள், அப்போது பாருங்கள், பரதீசு வந்து 3ஆம் வானம்னு சொல்லப்பட்டு, ஆனால் அதுக்கு மேலே தான் 7 வானங்கள்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே தான் கிங்டம் ஆஃப் ஹெவன், பரலோகனைக்கு திறக்கப்படலை. மரித்து போன ஆத்துமாக்கள்லாம் பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் பரதீசில் இளைப்பாறுதலுக்குள்ளே இருக்காங்க, நித்திரையாக இருக்காங்க. பரதீசுன்னா அர்த்தம் இளைப்பாறுகிற ஸ்தலம். அதாவது இது நம்ம கேத்தலிக் சபையில் வந்து உத்தரிக்க ஸ்தலம்பாங்க, உத்தரிக்க ஸ்தலம்னு சொல்லுவாங்க. கத்தோலிக்க இதில் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் சில இதில் வந்து பாட்டு படிக்கும்போது கைலாசம்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. அப்படி இது வந்து நமக்கு பைபிளில் பேரடைஸ் அப்படி, ஆனால் ஆங்கில பைபிள் நீங்கள் பார்க்கும்போது சொர்க்கம்னு இருக்கும். பேரடைஸ், அதுக்கு பிறகு தான் ஹெவன். ஆமாம், ஹெவன் வந்து இப்போ ஹெவனில் இப்போ யார் இருக்கா? தேவன் அவருடைய வலது பார்சத்தில் இயேசுவானவர் வீற்றிருக்காரு. அக்கினி ஸ்தம்பமாக 24 ஜீவன், 4 மூப்பர்கள், 24 ஜீவன்கள், தேவ தூதர்கள் அங்கே இருக்காங்க. இறந்த உடனே ஃபர்ஸ்ட் எங்கே போவாங்க? இறந்த உடனே பாரடைஸ் தான் போவாங்க. பரதீஸ் தான் போவாங்க. அது வந்து பாதாளமா? இல்லை, பாதாளம் வந்து கீழே, பரதீஸும் மேலே இருக்கு. பாதாளத்துக்கு போக மாட்டாங்க ஃபர்ஸ்ட், இல்லையா? ஃபர்ஸ்ட் வந்து தீமை செஞ்சவங்க போவாங்க. தீமை செஞ்சவங்க பாதாளத்தில் இறங்கி. எப்போ?
அப்போ அவன் சரீரத்திலேருந்து உயிர் பிரிஞ்ச உடனே பாதாளத்துக்கு கீழே. இப்போமே வா? ஆமாம், இப்பவுமே போயிடுவான். ஓ, நன்மை செஞ்சவங்க நல்லவங்க வந்து பரதீசுக்கு போவாங்க. பாரடைஸில் இளைப்பாறுதலுக்குள்ளே போயிடுவாங்க. அது எவ்வளோ நாள் இருப்பாங்க? அது ஜட்ஜ்மெண்ட் டே வரைக்கும் அங்கே தான் இருப்பாங்க. பாதாளத்தில் இருக்கிறவங்களும் அங்கே இருப்பாங்க. பாதாளத்தில் இருக்கவங்க பாதாளத்தில் தான் இருப்பாங்க. அதுக்கு பிறகு வர முடியாதா? அதாவது ஜட்ஜ்மெண்ட் டே வெளிப்படுத்தல் என்ன சொல்லுதுன்னா, நியாய தீர்ப்பு நாளில் பாதாளம் தண்ணியில் உள்ள மரித்தோரை ஒப்புவித்தது, பரதீசும் தன்னுடைய அந்த ஆட்கள் பூரா மேலே உயர்த்தப்படும், மேலே கொண்டு நியாய தீர்ப்பு நாளுக்கு மேலே போயிடுவாங்க. ஜட்ஜ்மெண்ட். ஆமாம், ஜட்ஜ்மெண்ட் டே அன்னைக்கு கீழே இருக்கவங்க மேலே போவாங்கல்ல. எல்லாருமே மேலே போய் தான் ஆகணும். இப்போ பாதாளத்தில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? இப்போ பாதாளத்தில் அவங்க இருள், பயங்கரமான இதெல்லாம் இருக்கும். இருள், நரகம் கிடையாது. அது ஒரு நரகம் மாதிரி தான். அது நெருப்பு இதெல்லாம் எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு தான் சொல்கிறாங்க பார்த்தவங்க. ஆனால் எனக்கு பேரடைஸை குறித்து தரிசனத்தை கொடுத்தாராங்க. என்னுடைய தந்தை 48 வயசில் மரிச்சு போனாங்க 1900. அப்போ அவங்க சாகும்போது எனக்கு பரிசுத்த வேண்டிய அபிஷேகம் கிடையாது. நான் போய்கிட்டு இருக்க சபையில் அதை குறித்து எனக்கு அவங்க சொல்லிக் கொடுக்கல. நம்ம ரட்சிக்கப்படும் போது பரிசுத்தாவியர் உள்ளே இருக்காங்கன்னு அப்படி சொல்கிறாங்க. ஆனால் அப்போது எனக்கு அதை குறித்த வெளிப்பாடு எதுவும் இல்லை. 91 தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டேன். 93 அக்கினி அபிஷேகம். அவருடைய மணவாட்டி சபையினுடைய ஆதி அப்போஸ்தல உபதேசத்துக்குள்ளே மணவாட்டி சபையில் நான் ஒரு அங்கத்தினா நான் மாறினேன். அப்படி இருக்கும்போது தான் நான் 2 வருஷமாக ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, என்னுடைய சின்ன வயசுலேயே எடுத்துகிட்டே ஆண்டவரே, உம்மால் காப்பாற்ற முடியாதா? எனக்கு எங்கள் அப்பாவை காமிச்சு ரொம்ப கவலையோடு இருந்தேன். அப்பாவுக்கு என்ன வயசு அப்போ? 48, 91. 41. இப்போ சின்ன வயசில் பிரிச்சுட்டு நிறைய அட்வைஸ்லாம் பண்ணுவாங்க நிறைய. அப்போ நம்ம எதிர்த்து பேசுவோம். அப்போ இன்றைக்கி நமக்கு அப்படி ஒரு நம்மளை நேசிக்கிறதுக்கு அப்படி ஒரு ஆறுதலான வார்த்தையை சொல்கிறதுக்கு இன்றைக்கி அப்படிப்பட்ட ஆட்கள் இல்லையே. எங்கள் அப்பாவை இழந்துட்டேனே, என் குடும்பம் எல்லா காரியங்களும் இந்த மாதிரி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லி நான் அழுது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது 1993 அப்போது எங்கள் அப்பாவுடைய ஆத்மாவை ஆண்டவர் என்ன அப்படி கொண்டு போகிறார், பேரடைஸ் கொண்டு போகிறார், பரதீஸ். நாங்கள் இந்த பூமியில் அது உங்கள் கனவா? கனவு இல்லை, விஷனில். அப்படி நான் நைட்டு தான் அந்த விஷனை காமிக்கிறாரு. இதை தூங்கும்போது வரக்கூடியதா? அது விஷன் தூங்கும்போது தான் அந்த விஷன் வந்தது எனக்கு. அப்படி நான் லிஃப்ட்டில் மேலே போன மாதிரி போய்கிட்டே இருக்கேன். அங்கே போய் அந்த அதாவது ஒரு இடம், வெற்றிடம்னு சொல்லுவாங்க இந்த பேரடைஸ்க்கு முன்னாடி. ஆனால் உள்ளே எனக்கு அலோ இல்லை, அது ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி இருக்கும். எங்கே பார்த்தாலும் வெண்மையாக இருக்கும். ஒரு டஸ்ட்டை கூட நம்ம பார்க்க முடியும், ஒரு தூசியை கூட அந்த இடத்துல பார்க்க முடியும். மேக கூட்டங்களுக்கு நடுவில் நான் நின்ன மாதிரி நிற்கிறேன். கொஞ்ச நேரத்தில் அதனுடைய ஒரு பகுதியிலேருந்து என்னுடைய அப்பா அப்படி கடந்து வராங்க. வந்துட்டு இந்த பூமியில் இருக்கும்போது எப்படி இருந்தோ அதே போல் சட்டை வேஷ்டி கொடுத்துருக்காங்க. அது முகம்லாம் ஆவியின் ரூபத்தில் ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அப்போ நான் அப்போ ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சி 2 கன்னத்துலேயும் முத்தம். ஏன்னா நான் அதுக்கு அந்த பாசத்துக்காக ஏங்கிட்டு இருந்தேன். அப்போது சொன்னாங்க, அப்போ நீங்கள் சாகும்போது என்ன நடந்தது எனக்கு சொல்லுங்கன்னொடனே அதுக்கு எனக்கு அளவுடே இல்லை. 5 நிமிஷம் அப்போ நான் நினச்சேன், ரொம்ப ஒரு கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, எந்த ஒரு கவலையுமே இல்லை. அந்த இடத்துல அவ்வளோ அமைதியாக இருக்குது. ஆண்டவரே, நான் போகலை, நான் பூமிக்கு நான் இங்கேயே உட்கார்ந்துக்கிறேன், எனக்கு வேண்டாம், தயவுசெய்து அங்கே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அவர் நமக்குன்னு சில வாழக்கூடிய காலங்களை கொடுத்துருக்காரு. அவருக்குன்னு நம்ம பிரயோஜனப்படணும், அவருக்காக வாழணும். அதுக்காக என்ன பண்ணார், எங்கள் அப்பா கொடுத்துட்டு. ஆனால் அதுக்கப்புறம் அந்த ரத்த பாத்திரம் இன்னொரு பகுதி வழியாக கடந்து போயிட்டாங்க. ஆனால் அப்போ நினைக்கேன், நம்ம ஊரில் ஒழுங்கு எத்தனை பேருங்க இங்கே இருக்காங்க, அதெல்லாம் பார்த்து போகணும்னு நினைக்க எனக்கு அலௌடு இல்லை, நாட் அலௌடு, அனுமதி இல்லை. 5 நிமிஷத்தில் என்னுடைய பாடியில் வந்து என்னுடைய அந்த ஸ்பிரிட் வந்து அப்படி ஜாயிண்ட் ஆகிடுச்சு. டக்குனு முடிச்சுட்டேன். இப்படி 5 நிமிஷம் எனக்கு கொண்டு அந்த காமிச்சார். அது போக இங்கே எங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு 2015 நம்ம இதெல்லாம் நினச்சி கவலைப்படுவோம்னு பாரு, இதில் ஒன்றுமே இல்லை, இதுதான் வாழ்க்கை அப்படின்னு காமிக்கிறாரு. அன்றைக்கி அடக்கம் பண்ணலை, மறுநாள் அடக்கம். அன்றைக்கி நைட்டு காமிச்சார். பேரடைஸில் ரொம்ப உபத்திரவத்திலேருந்து வந்தவங்க ஒரு கூட்டத்தில் வச்சுருக்கிறத காமிச்சார். அது தரிசனத்தில் காமிச்சார். அது மேலே கொண்டு போல காமிச்சார். என்னுடைய கடைசி சகோதரன் அவன் இறந்ததுக்கெல்லாம் ரொம்ப நான் அழுதேன். நான் அப்போ சாவுக்கு இல்லை, வெளியே ஒசூரில் இருந்தேன். எனக்கு அவங்க சொல்லலாம், அவன் அந்த வர்ற வழியில் ஏதாவது ஆகி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சொல்லவே இல்லை. மெதுவாக எனக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் நான் போனேன். போய் என்னால் ஊர் அங்கே தானே, திருநெல்வேலி மாவட்டம் பரப்பாடி போய் எனக்கு 1 மாதமாக ஆனால் கடைசியாக என்ன நினச்சி ஒரு தும்மல் வந்தால் கூட எங்கள் பெரிய அண்ணன் என்ன நினைக்க அப்படின்னு சொல்லுவான். என்னால் தாங்க முடியல, ஒரு வாரமாக சரி சாப்பிட முடியல, ரொம்ப கவலையாக இருந்தது. உடனே தான் அன்றைக்கி நான் ஒரு வாரமாக ஜெபிக்கலன்னொடனே முழங்கால் போட்டு எங்கள் ஒரு அக்கினி ஸ்தம்பம் அப்படியே என் மேலே இறங்கிச்சு. அதுலேருந்து நான் ஒரு தடவை பேசாத அந்நிய பாசையோடு பேசி என்கிட்ட இடைப்படும். ஏன் இப்படி கவலையாக இருக்கீங்க, அவன் செத்தா போனால் அவன் உயிரோடு இருக்கான்,
அவன் என்னிடத்தில் இருக்கான். இந்த லோகத்தில் அவன் பட்ட பாடுகள் போதுன்னு சொல்லி என்னிடத்தில் அவனை நான் அரவணைத்து கொண்டேன். அதனால் யாரும் துக்கப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, கண்ணீர் விடக்கூடாது. என் பிள்ளையே என்கிட்ட அவன் இருக்கான்னு சொல்லி வெளிப்படுத்தி சொன்ன உடனே தான் அப்போதான் எனக்கு வந்துச்சு. அப்போ தான் எனக்கு இந்த மரண பயமே இல்லை. ஆமாம், நீ என்னைக்கு மறிச்சாலும் நான் உங்ககிட்ட வருவோம். அப்போ நான் பவுல் சொல்கிறாள், நல்ல போராட்டம் போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படிங்கிறல. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கும்போது உமக்காக வாழ்றேன். எப்போ வேணுமோ அப்போ நீ எப்போ சொன்னாலும் சரி, என்ன எடுத்துக்கிட்டாலும் நான் வர தயாரா இருக்க ஆண்டவர். அதுல பிரதர் பாத்தீங்கன்னா பாதாளத்துக்கு போறாங்கல்ல, ஆமா ஆமா, பரதேசுக்கு போறாங்க. ஆமா, எந்த அடிப்படையில் பாதாளத்துக்கு ரொம்ப மோசமான பாவிகள் தான் போறாங்களா, பாவத்திலேருந்து விடுபடாமல் இருக்கிறவங்க தான் போகிறாங்களா, ஒரு ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் வச்சிட்டோம் அப்படிங்கிறவங்க, அது எப்படி ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் நடக்கிறது? இது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னால் நடக்கும். மோசமான பாவிகள் தான் அங்கே போகிறாங்கன்னா ரட்சிப்பு நானும் இல்லை, ரட்சிக்கப்படணும். இயேசு விசுவாசிக்கணும். இப்போ கல்லாணைக்கு விசுவாசி ரட்சிப்படுற எல்லாருக்குமே நித்திய ஜீவன் கண்டிப்பாக உண்டு. ஆனால் பாருங்கள், இதுக்கு பிறகு ஒரு வயதான தாயார், அவங்க ஒரு பரிசுத்தவாட்டி எங்கள் ஊரில், அந்த அம்மா அவங்க இறந்து கிட்டத்தட்ட 13 வருஷம் இருக்கும். ஆனால் அவங்க பேரை முத கொண்டு நான் மறந்துட்டேன். பேர் இல்லை அவங்களே மறந்துட்டேன்னு வைங்களா. ஒரு நாள் 3 நாள் உபவாச ஜெபம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது அன்றைக்கி நைட்டு அவங்க பேரடைஸில் ஒரு சின்ன கூட்டத்தோடு உட்காந்து சிரிச்சுக்கிட்டு ஆவியின் ரூபத்தில் அவங்க சுமையில் அவங்க புன்னகை அப்படி இதை ஆண்டவர் விஷனில் காமிச்சார். அந்த அம்மா ஒரு பரிசுத்தவாட்டி, இல்லை அவங்கள காமிச்சார் எனக்கு. ஆமேன். அங்கே இப்போ அங்கே பரதேசில் இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம இந்த சரீரத்தில் இருப்பாங்களா, ஆவியில் இருப்பாங்களா? நம்ம ஆவிக்குரிய சார், நீங்கள் இப்படி இருக்கீங்களோ இதே முக பாவனை ஆவியின் ரூபத்தில் இருக்கும். ஓ, ஆவியின் ரூபத்தில் இல்லை, முகபாவனை இருக்குது. ஆமாம், அதே உடல் அதே மாதிரி இருக்கா? ஆமாம், உடல் அமைப்புகளும் அதே போல தான் இருக்கும், ஆவியின் ரூபத்தில் இருக்கும். ஏன்னா அது ஒரு பிம்பம் மாதிரி தான் இருக்குமா? வயசான ஆளாக இருந்தால் கூட ஒரு வாலிப பையன் மாதிரி தான் அவங்க முகம் அப்படி இருக்கும். சரி, இல்லை அது ஒரு பிம்பமாக தான் இருக்குமா? பிம்பம் ஒளி மாதிரி தான், அந்த ஒளியின் ரூபத்தில் இருக்கும். தேவதூதர்கள் எப்படி இருப்பாங்க? மரித்தோர் உயிர் தெழும் போது தேவதூதருடைய சாயலை போல் இருப்பார்கள் வேதம் சொல்லல, 2 கொரிந்தியரில் சொல்லப்பட்டிருக்குல்ல, அதை மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி தான் இருப்போம் நம்ம. இல்லை, எல்லாரும் எண்ணற்ற மனிதர்கள் வந்து அந்த ஆவிக்குரிய நல்ல ஒரு போராட்டத்தை போராடினவங்க எல்லாருமே அங்கே தான் இருக்கிறாங்க. ஆமாம், அங்கே தான் இருப்பாங்க, இளைப்பாறுதலில் இருப்பாங்க. எப்போ ஜட்ஜ்மெண்ட் டே வருங்கிறீங்க? ஜட்ஜ்மெண்ட்டு செகண்ட் கம்மிங், ஜீசஸுடைய 2ஆம் வருகையில் வரும். ஆனால் 1000 வருட அரசாட்சின்னு ஒன்று இருக்குது. அதை ஒரு நாள் தனியாக ஒரு பதிவு நம்ம போடலாம். 1000 வருட அரசாட்சி, அதில் வந்து அதுக்கப்புறம் தான் ஜட்ஜ்மெண்ட். அதில் பரிசுத்தவான்கள் மணவாட்டி சபையில் உள்ளவங்க தான். 1,44,000 பேர் ஏன் சொல்கிற ஆண்டவர் சொல்லியிருக்காரு, அதை மணவாட்டி எங்கே சொல்லியிருக்கிறாரு? பைபிளில் சொல்லப்பட்டிருக்கலாம். 1,44,000 வெளிப்படுத்தல வரும். அதை நம்ம போக போக இன்னும் பார்க்கலாம். சரி. வெளிப்படுத்தல வரும். அவங்க எப்படிப்பட்டவங்க, அந்த 1,44,000 சொல்லி நம்ம பார்க்கலாம்.